அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனாக்கு மீண்டும் விசாரணை. உள்ளூராட்சி தேர்தலின் பின்னே புதிய அரசியலமைப்பு உருவாக்கும் பணிகள் ஜனாதிபதி அன்ரா உறுதி. கணக்கறிக்கை வழங்காத 35 வேட்பாளர்களுக்கு விசாரணைகள். இதுபோன்ற விரிவான செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணி, லைக் பண்ணி காணொலியை பார்வையிடுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தேர்தல் கணக்கறிக்கை தொடர்பாக அர்ச்சனா ராமநாதன், சசிகலா உள்ளிட்ட 9 தரப்பினர் மீது போலீஸ் விசாரணை. முதற்கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பு. நாடாளுமன்ற தேர்தலின் போது யாழ்ப்பாணம் பன்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்ட 9 தரப்புகளின் கணக்கறிக்கை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் கணக்கறிக்கை தொடர்பில் வழங்கப்பட்ட குற்றச்சாட்டுகளைத் தொடர்ந்து தேர்தல் ஆணைக்குழு வழங்கிய முறைப்பாடுகளுக்கு அமையவே யாழ்ப்பாணம் போலீசாரால் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வேட்பாளர்கள் என்ற ரீதியில் குருசாமி சுரேந்திரன், சசிகலா ரவிராஜ், அருள் பரன் உமாகரன், சிவபிரகாசம் மயூரன், தம்பி ஐயா கிருஷ்ணானந்த், ராமநாதன் அர்ச்சுனா, கௌசல்யா நரேந்திரன் ஆகிய வேட்பாளர்களுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கட்சிகள் என்ற ரீதியில் தமிழ் கட்சிகள் கூட்டணி மற்றும் சுயேட்சைக்குழு 17 ஆகியவற்றுக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. சசிகலா ரவிராஜுக்கு எதிராக ஏற்கனவே வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி தேர்தலின் பின்னரே புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் பணிகள் ஜனாதிபதி அன்ரா உறுதி. உள்ளூராட்சி தேர்தல் முடிவடைந்த பின்னரே புதிய அரசியலமைப்பு உருவாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி அன்ரா குமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவதில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஜனாதிபதி பதவி எம்மிடம் இருப்பதால் எதிரணிகள் அதற்கு இணக்கம் தெரிவிப்பார்கள். ஆனால் தேர்தல் முறைமை மற்றும் தொடர்பிலேயே சர்ச்சை உள்ளது. தற்போதைய தேர்தல் முறைமையின் கீழ் விகிதாசார விருப்புக்கு முறை எமக்கு பெரும்பான்மை பலன் கிடைக்க பெற்றிருந்தாலும் சாதாரண நிலைமையின் கீழ் பலவீனமான நாடாளுமன்றமே அமையப்பெறும். 1994, 2004 மற்றும் 2015 ஆண்டுகளில் எந்த ஒரு கட்சியும் 113 ஆசனங்கள் கிடைக்கப்பெறவில்லை. விசேட சந்தர்ப்பங்களின் போது 113 ஆசனங்கள் கிடைத்தன. 2010, 2019 மற்றும் 2024 தேர்தல்களின் போது பெரும்பான்மை கிடைத்தது. எனவே பலவீனமான நாடாளுமன்றம் அமையும் பட்சத்தில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஊடாகவே உறுதித்தன்மை ஏற்படுத்தப்படும். தேர்தல் முறைமை மாற்றத்தில் தான் பிரச்சனைகள் உள்ளது. தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பில் பல சுற்று பேச்சுக்கள் இடம்பெற்றுள்ளன. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவதில் பிரச்சனைகள் எழாது. தேர்தல் முறைமை மற்றும் தொடர்பிலேயே இணக்கத்தை எட்ட எதிர்பார்க்கின்றோம். இது தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெறும் என்றார். 35 வேட்பாளர்களுக்கு விசாரணை. கணக்கறிக்கை வழங்காத 35 வேட்பாளர்கள் மீது விசாரணை. நாடாளுமன்ற தேர்தலின் போது யாழ்ப்பாணம் பன்னி தேர்தல் மாவட்டத்தில் இருந்து போட்டியிட்டு தேர்தல் கணக்கறிக்கை வழங்காத வேட்பாளர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தேர்தல் ஆணைக்குழுவால் யாழ்ப்பாண போலீசாருக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் மற்றும் தகவல்களுக்கு அமையவே இந்த விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன.